எங்கே தீரம் எங்கே பலாக்கிரம் எங்கே சண்டாளிக்கு பொம்பளை கிட்ட இப்படி போயிருக்கு இந்த ஆரவல்லி பெண்களால ஐயோ அண்ணா மலர் பறிக்கலாம் என்று வந்த பொழுது அந்த ஆரவல்லி பெண்களிடம் அகப்பட்டேன். பந்தயத்துல தோத்த காரணத்தினால் இந்த சண்டாளி பாவியில் கதண்டுகள் கடிக்க திரும்பி சாலையிலே போட்டு என்னை கடிக்க வைத்து விட்டார்கள். ஐயோ ஐயோ முன்னோர்கள் சொன்ன வாக்கு முன்னோர்கள் சொன்ன வாக்கும் இந்த முதி நெல்லிக்காயும் முன்னாடி கசக்கும் பின்னாடி இனிக்கும். உங்க அண்ணன் சொன்னார், அப்பா கிழக்கு பக்கம் போகாதே அப்படின்னு. பெரிய லண்டன் புளிச்சி மாதிரி வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். சரி, இதற்கு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு செய்வதற்காக என் அண்ணன் மாமனையும் நினைத்து தப்பிக்க வேண்டும். செல்லும் செல்லாததுக்கு செட்டியாரு மாயவர் பெருமாள் இருக்கிறார். உண்மைதான். அவரை நினைச்சு கும்பிடுங்க, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி செய்வார். மாமா மாமா அந்த மாயவரை நினைத்து கும்பிட மாயவரோ ஒரு யானையை பட்டத்து யானையை அனுப்ப அந்த யானையானது இங்கிருந்து பீமனை தப்பிக்க விடுகிறது, அழைத்து செல்கிறது. அதே சமயத்தில் இப்பொழுது இந்த பொம்பளைங்க வருவிதம் காணுங்க. பீமனை கை செல்ல பண்ணி தும்மன் கதல்களை விட்டுமல்ல செத்தானா உயிரா இருக்கிறானா மீண்டும் உயிரா இருந்தா மீண்டும் கதல்களாக கொண்டு விடுங்க. இது வரைக்கும் அவனை லேஸ்ல விட்டோம். ஆமா, அவன் மறுபடி உசுரோட இருந்தா அவனை பிரிச்சிருவோம்.
கண்ணாமூலி இரண்டையும் பிரிக்கி விடு. ஆமா அதனால உடனே பார்த்துட்டு வாங்க. அடியே வாடி. அந்தாடி பாத்தீங்களா உங்களுக்கு ஓடோடு என்ன ஆச்சு? ஏங்க அந்த 108க்கு போன் பண்ணுங்க. அவன் தப்பித்து போய்விட்டான். மனிதர்பானே இல்லையா தப்பிச்சு எப்படியோ சூட்சுமம் பண்ணி கண்டா பாவி நம்ம கடிச்சில தப்பி போய்விட்டான் அக்கா. தப்பித்து விட்டானா? தப்பிச்சு போனா காவல் போற நீண்டானா? ஆமா இவதான். காவல் நீண்டா இருந்தீங்க. இவனுங்க ரெண்டு தான். பீமம் ஏய் இங்க நில்லு. இல்ல உனக்கு வந்துரும். இங்க ஏடி வர்ற? பீமம் தப்பிச்சு போற வழிங்க. அக்கா அவன சின்ன புள்ள பால் குடிச்சு விடுறேன் அக்கா. அதையும் சின்ன புள்ள பால் குடிச்சிருந்தா ஏன்னா இது குடிக்காம நீ விட மாட்ட போட. என்ன பண்ணீங்க? தூங்கி விட்டானுங்க போல இருக்குது. நித்திராய் விட்டீங்க அக்கா. இருந்தாலும் அடுப்புல சட்டுனா நித்திரை ஆகி விட்டோம். உங்களை அடித்து என்ன செய்கிறது? அவங்க இங்க வந்துடணும். அவன் இங்க வரணும். இங்க வந்து சொல்றீங்க நான் டீ குடிக்கிறேன். போங்க அங்க நின்னுட்டு பேசுறீங்க. இங்க ஏன் இருட்டிக்கு வர்றீங்க? டீ குடிக்கிறியா? நான் குடிக்கிறேன். அதனால உடனடியாக நீ ஊத்த வேண்டும். என்ன மாசத்துக்கு ஒரு 10 ரூபா குடுறீங்க ஊத்துறேன். அக்கா வேமனாபட்டா தப்பிச்சு போய்விட்டான். சந்திரனோட பவித்திரமா தப்பிச்சு போய்விட்டான். உடனே என்ன செய்ய வேண்டும்? அண்ணனாவட்டா தர்மராஜனுக்கு தர்மராஜனுக்கு லிகதான் அனுப்பணும். உண்மைதான். ஆமா அதனால லிகதான் அனுப்பணுமா? அப்படியா? அடியே கண்ணம்மா எழுதுற வச்சிருக்கியா? யாருக்கு நிர்வாகம் அனுப்புறீங்க? தர்மனுக்கு. எந்த தர்மனுக்கு நிர்வாகம் அனுப்புறீங்க? வாடி நிரூபம் எழுதுறவா எங்க அந்த பேனாய் கூட நானா? பேனாயா பேனாய். தம்பிங்க பாப்பா. தம்பி மொட்டலையா வா. அப்புறம் குடிப்பே பாப்பா. அவர் வேணாம். ஏய் வேணாம். அவர் விஜயனை கூப்பிடு. திருப்பி நெல்லு சார். அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல. எங்க எங்க அந்த பண்ண பெருசோட என்ன டேபிள் ஓடி மேல் விலாசம் போட்டுட்டா மகாரா ராஜஸ்ரீ மண்டையில பிளாஸ்திரி குடலுக்காரர் பொஞ்சாதி 9 மாசம் கர்ப்பஸ்திரி தூக்கி போடு சங்ககிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. எங்க போகணும்? ஏண்டா மானகட்ட நான் இருப்பேன் ஹாஸ்பிடலுக்கு தான் போவோம். நாம இது பண்ணு வாங்கிட்டு போயிருவோம்ல. இது வேண்டாம். நீங்க யார் நீ வந்து சொல்றியா இது சொல்றியா? சொல்லுமா இல்ல நீயே சொல்லு. நீங்க நீ தான் சொல்லு. வாடி கந்தாடா
சொல்றியக்கா சிறுதாத்திரி ஸ்ரீலாத்திரி தாரா புறப்படுத்த தர்மராஜ மன்னனுக்கு எழுதும் லிகிதம் என்னவென்றால் நல்லா இருக்குதா என்ன இந்த கவிச்சு அடிக்குது நேரான நேர்களுக்கு நெல்லூர் பக்கம் என்ன இங்க வைக்கிற இது எங்கு போட்டியாயா அது அங்க வை இங்க தொட்டு தொட்டு இப்படி எழுதுறது உதறி நீங்க சொல்லு நேரான நேர்களுக்கு நேரான நெல்லூர் பக்கம் ஆண்டவரக்கூடிய ஆரவல்லி மகன் எழுதும் லிகிதம் என்னவென்றால் அங்கா இந்த பக்கம் இந்த பொம்பளைக்கு இப்ப பேச மாட்டாளுக்கு போனது சொல்லாயா சந்திர குலத்தில் பிறந்த தர்மனுக்கு நேர் இளையோன் பீமசேனன் ஆரவல்லி இடத்துல வந்து பந்தயத்தில் தோற்று கல்ச்சரையில் வைக்க கல்ச்சரையில் நின்று இன்று தப்பித்து போய் விட்டான். அவன் இங்கே என் பந்தயத்திலே தோத்துவிட்டு வைத்த பந்தயத்தில் தோற்று என்னிடம் அடிமையாக இருந்த பீமசேனன் தப்பித்து போய் விட்டான். எத்தனை நாள் தெரியல இந்த இங்கு இவ்வளவு கவிச்சு அடிக்கிறேன் மூட்டைகளா தப்பித்த போன வீமன் வந்தானாச்சு வரவில்லை என்றால் நேரா நேரத்தில் நெல்லூர் பட்டணம் என்றக்கூடிய ஆரவல்லி மாதர் படையெடுத்து வருவோம். படையெடுத்து வருவோம். முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ் மூடு. உன் மீது படையெடுத்து கொண்டு வருவோம். இது இப்படிக்கு அள்ளி அள்ளி மகா ஆரவல்லி ஆரவல்லி ஆற விட்டுட்ட அள்ளிய புடிச்சுக்கிட்டேன். ஆமா சரி நீங்க தானே மகா அங்க என்னமா அந்த பொம்பையில குத்துனே அது என்னத்துக்கு அட இங்க இங்க தொட்டு இப்படி உதறது வாயாலன்னு உதறு ஏமா இங்க போச்சு மாதிரி இங்க இது டப்பாவை தொட்டு இங்க தொங்க போட்டுருக்கிறேன் பாரு டைக்கு தொட்டு இப்படி ஒரு உதறி இங்க எழுதுரு எழுதாச்சு. நீங்க உருட்டலாம் பெரட்டலாம். ஆமா உருட்டுல என்ன பெரட்டலன்னா உருட்டுலன்னா ரேகை வைக்கிறது. சரி பெரட்டலன்னா கையெழுத்து போடுறது. நீங்க முதல்ல ரேகை வைங்க அப்புறமா அப்படியா? ஆமா கொண்டா கை நல்லா பீரிக்கி கொடு. இந்த விரல் இந்த விரல் தான் வேணும். சரி இது எங்க எடுத்துறேன் இத மோந்து பார். 6 மாசமா இது அப்படியே கழுவாம இருக்குது இந்த இங்கு. ஏய் மூதியை பிடிச்சுட நான் கைரேகல கையெழுத்த போடுவேன். இருக்கு இங்க எடுத்தேன். ஆமா எங்க போட்டோம் கீழே போடு. அப்புறம் இதெல்லாம் எங்க போட சொன்ன இதெல்லாம் உருப்புடுற டிக்கெட் அது எங்க போட சொன்ன எழுத்து கீழே போடுனா கீழே பேனாயே கீழே போட்டு இதால கீழே போட சொன்ன அம்மா பண்டம் பெருத்தவளே நான் இத கொண்டு போய் வவால் பொச்சில போட்டு அது எங்க போகுது அங்கெல்லாம் பறந்துட்டு போவோம். சரி உடனடியாக வாய் போக இடத்துல உடனே கொடுத்து விடு. சரி சரி தர்மகோதி கிட்ட கொடு. தர்ம கிட்ட கொடுக்கணும். சரி இல்லைனா இது போக்குவரத்து ஆரவல்லி பெண்கள் கற்ப பணம் கட்ட வேணும். போக்குவரத்து ஆண்டவன் கொடுப்பான்டா. வாங்க டேய் டேய் என்னது நான் கொண்டு போறது ஆண்டவன் எப்ப கொடுக்குறது நான் வாங்கிட்டு வர்றது அப்படி இல்லப்பா. எங்களுடைய கஜாவில் இருக்கக்கூடிய கஜானா காவலாளியின் பெயர் ஆண்டவன். அவர்கிட்ட போய் குறை பவானியில் இருக்கிற ஆண்டவன் அவர் கொடுப்பாரு. உண்மை இது அவரிடத்துல போய் கூறி வேண்டிய சன்மானத்தை பெற்றுக் கொள்ளப்பா. நான் வாங்கிக்கிறேன். நீ முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ மூடு. எனக்கு வவுத்தால போற மாதிரி இருக்குது. அதேடாயா சரி நீங்க போங்க. நான் அதை போய் கொடுத்துட்டு வரேன். போயா நவருமா நீ நவரு போயிட்டு வந்துமா கேளுங்கள் சபையோர்களே. அதாவது பீமராவணன் இங்கிருந்து அருஞ்சனையிலிருந்து தப்பித்து விட்டார். எப்படியும் தர்மரைக்கு லிகிதம் எழுதி அந்த ஜீவன் இங்கு வர வேண்டும் இல்லையே உன் மீது படையெடுப்பேன் என்று ஆரவல்லி லிகிதம் எழுத இப்பொழுது பாண்டவரின் முதல் பிறந்த தர்மரானவர் சபை தருவார். அவர் வந்த பிறகு மற்றவை